அரசியலுக்கு வணக்கம். இந்த வாரம் உங்களுக்கு வெளிவந்த இன்னொரு திரைப்படம் மேரி கிறிஸ்மஸ். விஜய் சேதுபதி, கேத்தன் கைஃப், ராதிகா, ராஜேஷ் ஆகியோர் நடிப்பில் ஸ்ரீராம் ராவன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் மேரி கிறிஸ்மஸ். இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு த்ரில்லர் கான்செப்ட் உள்ள படமாக வந்திருக்கு. அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டில் ஒரு பாரில் விஜய் சேதுபதி அவர்களும் கேத்ரினா கைஃப் அவர்களும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி பழகி அப்படியே வந்துட்டு அதே நைட்டில் கேத்ரினா கைஃபோட வீட்டுக்கு வராங்க. யாரும் இல்லாத அந்த வீட்டில் ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் அடித்து ஜாலியாக இருக்காங்க. இருக்கும்போது திரும்பவும் வந்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்து ஜாலியாக சுற்றிட்டு திரும்பவும் வந்து கேத்ரினா கைஃப் வீட்டுக்கே போகிறாங்க. அப்படி போகும்போது பார்த்தா கேத்ரினா கைஃபோட கணவனை யாரோ சுட்டு கொன்றாங்க. யார் கொன்னா என்ன ஏது அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் கான்செப்ட் உள்ள படமாக தான் வந்திருக்கு. ஒரு வீடு ஒரு 4-5 கதாபாத்திரங்களை வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக வந்து படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பக்காவாக அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு சப்போர்ட்டாக மேலும் சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், பிஜிஎம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. சினிமோட்டோகிராஃபிலாம் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற லுக்கில் தான் இருக்குது. பிஜிஎம் வந்து முக்கியமாக கிளைமேக்ஸில் கொலகார யார் அப்படின்னு தெரிய வரும்போது வரக்கூடிய ஒரு பிஜிஎம்லாம் வந்து பக்காவாக யூனிக்காக நல்லா இருக்குது. அந்த மாதிரி மொத்த படமாகவே சிறப்பாக இருக்குது. விஜய் சேதுபதி அந்த கேத்ரினா கைஃப் அவங்க ரெண்டு பேரோட ரொமான்ஸ் படத்தில் வந்து அவங்க ரொமான்ஸ்லாம் வந்து மிக சிறப்பாக இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு ரொமான்ஸ் படம் மாதிரி தான் போச்சு. பார்த்தா டப்புன்னு த்ரில்லர் கான்செப்டாக மாறி அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிருக்கு. த்ரில்லர் கான்செப்ட்னாலும் அங்கங்கே காமெடியும் அங்கங்கே சிறப்பாக இருக்குது. இது வந்து பிஎன்சிக்கான ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி இல்லைன்னா ஒரு ஏசன்ட்ரு ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரியான ஒரு பக்கா த்ரில்லர் கான்செப்ட் உள்ள படமாக வந்திருக்கு. வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள், நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.